வந்தாங்கன்னா போலீஸ்காரங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நியூஸ் வந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அதாவது அந்த ஸ்பாட்டில் வச்சு எடுத்தது. இந்த வீடியோ வந்து அந்த ப்ரெஸ் வந்து கொஞ்சம் கேட்கும்போது அவங்க எடுத்தது. 2 வீடியோமே பார்க்கும்போது முதல்ல தாக்குனது மணிகண்டன் அவருங்க தான். அதாவது மணிகண்டன் அவங்க தான் கீழே இறங்கி வந்தோடனே அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாங்க. இவங்க உயர்றது வழியாது அவங்க சார் மேலே சார் இன்ஸ்பேஸே அடிச்சிட்டாப்லையா அடிச்சிட்டாங்க. இந்த சைடு அவங்க அண்ணன் கால் பண்ணி சொல்லும்போது இந்த மாதிரி 2 பேரும் மல்லி கட்டிட்டாங்க, அதனால அவங்க சுட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, மணிகண்டன் சுட்டுட்டாங்க அப்படின்னு. என்னத்துக்கு தான் அப்படின்னு சண்டை வந்துச்சு, அடிச்சுட்டாங்க, மாற்றி சண்டை போட்டு அடிச்சுட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அதாவது எந்த ஒரு போலீஸ்காரங்களும் அவங்களோட துப்பாக்கிலேருந்து ஒரு புல்லட் போனாலே அந்த அளவுக்கு கணக்கு சொல்லணும். அப்படி இருக்கும்போது 4 புல்லட், அதாவது 4 புல்லட் செல் வச்சுருக்காங்க. அதுவும் சம்மந்தம் இல்லாமல் எதுவுமே இருக்காது. இடத்துல அவங்க தாக்கியிருக்காங்க, 2 அவங்க சுட்டுருக்காங்க, திருப்பி அவங்க தாக்க வந்திருக்காங்க. அதனால தான் பேலன்ஸ் 2 புல்லட்டையும் சுட்டுருக்காங்க. சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜாதி வரி பிடிச்சவங்க அப்படின்னா கீழே சொல்கிற 2 புல்லட்டை செஸ்ட்டில் சுட எவ்வளோ நேரம் ஆகும், கொஞ்சம் மேலே ஏற்றி ஒரு புல்லட் சுடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அவங்களுக்கு. அப்போ கூட அவங்களோட டியூட்டியில் அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக இருந்திருக்காங்க. உயிருக்கு வந்து அவ்வளோ ஆபத்தான சூழ்நிலையும் தற்காப்புக்காண்டி தான் அவங்களோட முட்டிக்கில் தான் சுட்டிருக்காங்க. தவிர நீங்களே இதை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த கஞ்சா வைக்கிறவங்க கொள்ளலாம், கொலை பண்ணுறவங்கள கொள்ளலாம், அதுக்கப்புறம் ரேப் பண்ணுறவங்கள கொள்ளலாம், இந்த மாதிரி எல்லாருமே சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கான ஒரு முறையான அதிகாரத்தை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறது இல்லைங்க. இதுவே இந்த இஷ்யூவில் வந்து இந்த மணிகண்டன் அவங்களால வந்து போலீஸ் ஏதாச்சும் தாக்கப்பட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா நம்ம எல்லோரும் என்னங்க சொல்லியிருப்போம், போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை, கையில் துப்பாக்கி வச்சுருக்காங்க, எடுத்து சுட வேண்டியதானே அப்படின்னு எல்லாருமே நேரத்துக்கு போராட்டம் பண்ணியிருப்பீங்கல்ல. அப்படின்னு இந்த இஷ்யூவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு ட்ராக்ல எடுத்து போயிருப்போம். இதுவே இப்போ அந்த போலீஸ் இப்படி பண்ணனால பார்த்தீங்கன்னா ஜாதி வெறி, இந்த மாதிரி மதக்கலவரம், இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய கூட்டங்கள் வந்து இந்த மாதிரி கூடிக்கிட்டு இருக்குது. ஸோ மக்கள் யாருமே இந்த சோசியல் மீடியாவை பற்றி முழுசாக நம்பாதீங்க. எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு எது உண்மைங்கிறத பார்த்துட்டு ஒரு நல்ல காவல் அதிகாரியோ அவங்க எப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ போடுறது எல்லாமே பண்ணுங்கள். ஏன்னா 4 பேர் இந்த சும்மாலாம் இப்போ எல்லாருமே கேமரா எடுத்து ரொம்ப ஈஸியாக போட ஆரம்பிச்சிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு அவங்கள பாதிக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.